शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। कर्तव्यता विवक्षैव निर्वाक्येभ्योऽपि गम्यते. சில பேர் என்ன சொல்றான்னா, சப்தம் ஒரு தனி பிரமாணம் கிடையாது, சப்தம் பிரமாணமே கிடையாதுன்னு சொன்னா பேசினா ஏதாவது புரியுமா புரியாதான்னு கேட்டா புரியும், ஆனா அனுமானமா புரியும், அனுமான விதமாக புரியும். அனுமானமாக புரியுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதுவே புரியலையோனா, சப்தம் பேசினா புரியுறதுன்னு சொன்னா புரியுறது, ஆனா அனுமானமா புரிஞ்சுக்கிறான்னா என்ன புரிஞ்சுக்கிறான்? அவன் என்ன நினைக்கிறான்? இப்ப பாருங்களேன், நான் இதுக்கு என்ன உதாரணம் சொல்றேன்னா, இந்த பிராணிகள்லாம் ஒரு விதமான துவனியை ஏற்படுத்துறது இல்லையா, அது ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமான துவனியை ஏற்படுத்தும். எப்பவும் ஒரே மாதிரி கத்திட்டு இருக்கும்னு இல்லை, ஒரு பயம்னா அந்த சமயத்துல வேற மாதிரியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு விதமான துவனியை அது ஏற்படுத்தும். அந்த துவனியை வச்சு நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம், இது இப்ப பசியா இருக்கு, இப்ப பயத்துல இருக்கு, கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கிறதுலாம் அனுமானம் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஆக அந்த சப்தம் நம்ம காதல விழும்போது அந்த சப்தத்துக்கு அர்த்தம்னு ஒண்ணும் இல்லாட்டா கூட, அதுல இருந்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம்னு இல்லாட்டாலும், இப்பேற்பட்ட சப்தத்தை அது எழுத்துதுன்னா அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வியாப்தி. இது அனுமானம் தானே. அதே மாதிரிதான் மனுஷன் பேசினா கூட, இவன் இப்படிலாம் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்றான்னு சொன்னா இவன் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயத்தை அனுமானம் பண்றான். காம் ஆணைய அப்படின்னு இவன் எப்ப பேசுவான்னு சொன்னா, நான் மாட்டை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்தா தான் இப்படி ஒரு சப்தத்தையும் அவன் பிரயோகம் பண்ணுவான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். காமுக்கோ ஆணையங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. என்ன அதனால இது துவனி மாதிரி, துவனி மாதிரிதான். இந்த மாதிரி இந்த பதங்கள் எல்லாம் இப்படி இப்படி பண்ணினான், இப்போ பிரயோகம் பண்ணினான்னு சொன்னா அவனுடைய அபிப்பிராயம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்தம் பூரா அனுமானத்துல சேர்த்து விட்டான். கஷ்டமான விஷயம்தான் அது இல்லையா. அப்படி சொல்றவா இருக்கா. அப்படி பார்க்கிறவா என்ன சொல்லுவா, இங்க காம் ஆணைய அப்படிங்கிற இடத்துல கூட அந்த வக்தாவுடைய விவக்ஷா, வக்து இச்சா, அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான், எதையோ போதிக்கணும்னு நினைக்கிறானே, அந்த விவக்ஷாங்கிற அபிப்பிராயம்தான் அவனுக்கு தெரிகிறது. உதயநாச்சாரியர் இதையே சொல்லிட்டார், ஆப்தாபிப்பிராயம் தான் லிங்கர்த்தம். லிங்கலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த வக்தாவுடைய அபிப்பிராயம் தெரியும். இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னா நான் அப்படி பண்ணோன்னு அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானா. ஆக லிங்கலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரோதா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வக்தாவுடைய அபிப்பிராயம் தான். வாக்கியக்காரனே சொல்றார், நான் இதை ஒரேடியா இப்ப நிராகரிக்க போறது இல்லை, விவக்ஷான்னு வச்சுப்போம் நீ சொல்ற மாதிரி. இருந்தாலும் என்ன அபிப்பிராயம் அந்த சப்தத்திலேருந்து தெரியுதுன்னு சொல்லணும் இல்லையா. கர்த்தவியதா விவக்ஷைவ நிர்வாக்கியேபியோபி கம்யதே, இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் அந்த சப்தத்திலேருந்து தெரியுது. சப்தம் போதிக்கிறதோ போதிக்கிறதோ வேண்டாம், ஆனால் அந்த சப்தத்திலேருந்து வக்தாவுடைய அபிப்பிராயத்தை நாம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோங்கிற பட்சத்துல கூட லிங்லோட் இத்தியாதி சப்தங்களை கேட்கும் போது எதையோ ஒன்ன செய்யணுங்கிற அபிப்பிராயம் தானே நமக்கு தெரியுது, வெறும் விவக்ஷா இல்லை. அதனால கர்த்தவியதா விவக்ஷா, இதை அவசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு அபிப்பிராயமாக தெரிகிறது. அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்ப சப்தார்த்தமாக நான் சப்த பிரமாணவாதி இல்லையா, சப்தத்தை பிரமாணம் வச்சுக்கிறேன், அப்ப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன், வெறும் இந்த துவனி மாதிரி இல்லை. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அவன் எந்த அபிப்பிராயத்துல அந்த சப்தத்தை பிரயோகம் பண்றானோ அந்த அபிப்பிராயத்துக்கு எது விஷயமோ அதுதான் சப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்லுவான். லவணம் ஆணைய அப்படின்னு சொல்றான். அவன் லவணம்ங்கிற சப்தத்தினால உப்ப நினைக்கிறான். அவனோட அபிப்பிராயம் என்ன, லவணம் அப்படிங்கிற சப்த பிரயோகம் பண்ணினவனுக்கு என்ன அபிப்பிராயம், உப்புங்கிற அர்த்தத்துல தான் அபிப்பிராயம். அப்ப அவன் அபிப்பிராயப்படக்கூடிய அந்த உப்புங்கிறது அந்த லவண சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு வச்சு.
இப்ப என்ன ஆச்சு, இங்க கர்த்தவியதா விவக்ஷை அவனுக்கு இருக்கு. ஆனய அப்படின்னு சொல்றவனுக்கு கவானேன கர்த்தவியதா விவக்ஷைங்கிறது இருக்கிறது. ரொம்ப சரி, இருக்கட்டும். அந்த விவக்ஷைக்கு விஷயமான கர்த்தவியதா இருக்கு, அதுதான் அந்த லிங்கா. எப்படி சொல்ற? அப்ப என்னுடைய அர்த்த சித்தமாயிடு. கர்த்தவியதா விவக்ஷைவ நிர்வாக்கியேபியோபி கம்யதே. நாம இப்ப எல்லாம் பூர்வபக்ஷம் படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப தூரத்தை போகிறது. அதாவது நியோகம் தான் அந்த லிங்கர்த்தம். எல்லா வாக்கியத்திலும் நியோக நிஷ்டமாக இருக்கணும், வெறும் வேதாந்தம் போராது அப்படின்னு சொல்ல வேண்டிய. ஒருத்தம் கேட்டான், விவக்ஷான்னு சொன்னா என்ன, கர்த்தவியதான்னு சொன்னா என்ன, இதுல ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா இல்லை. விவக்ஷாயாக ந காரியத்துவம். காரியத்துவம் கர்த்தவியத்துவம் இது ரெண்டும் ஒண்ணு. விவக்ஷாங்கிறது வேறு, கர்த்தவியதாங்கிறது வேறு. எப்படி கண்டுபிடிக்கிறோம் இது வேறு அது வேறுன்னு? நமக்கு ஒரே யுக்தி தான். கர்த்தவியதா இல்லாமல் விவக்ஷை தெரிகிறது இல்லையா? அதனால கர்த்தவியதா வேறு விவக்ஷா வேறுன்னு சொல்றோம். எங்க அப்படி தெரியுது? விவக்ஷ வேறு கர்த்தவியதா இல்லாம தெரியுது எங்க? சித்தபரமான வாக்கியத்துல அவன் ஏதோ அங்க ஒண்ணு இருக்கு, கட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறான். அப்ப அவனுக்கு விவக்ஷை இருக்கு இல்லையா? அந்த ஆசைப்பட்டுதான் அங்க கட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்றான். பொதுவான எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்ப கர்த்தவியதா விவக்ஷை இல்லாமல் வெறும் விவக்ஷைங்கிறது இருக்கிறதுனாலே விவக்ஷைங்கிறது வேறு, கர்த்தவியதாங்கிறது வேறு. கர்த்தவியதா விவக்ஷா இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது இல்லாமலே இது வருது. சாதாரண அப்படிதானே, மாடு வேறு எருமை வேறு எப்படி தெரியுது, எப்படி கண்டுபிடிச்சு கேட்டா என்ன சொல்லணும்? மாடு இல்லாமல் எருமையை பார்க்கிறோம், எருமை இல்லாமல் மாட்டை பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். மாடும் எருமையும் ஒன்னாக இருந்தால் அப்படி பார்க்க முடியாது இல்லையா? மாடு தெரிஞ்சா அவசியம் எருமை தெரிஞ்சதாக ஆகணும், எருமை பார்த்தா மாடு பார்த்ததாக ஆகணும். அதனால அப்படி இல்லையோனோ ஆகையால இது வேறு அது வேறுன்னு ஒரு யுக்தி. இப்ப அந்த விதத்துல பார்க்கறது விவக்ஷாயாக ந காரியத்துவம். விவக்ஷையே காரியம் ஆகாது. எப்படி? சப்தார்த்த விஷயாஹி சா விவக்ஷா. விவக்ஷா விவக்ஷானா என்னன்னா, இவன் எதை சொல்லணும்னு நினைக்கிறானோ அந்த அபிப்பிராயத்தை விவக்ஷான்னு சொல்றோம். அந்த விவக்ஷா காரியத்துவம் இது ரெண்டும் ஒண்ணு ஆகாது. ஏன்? சப்தார்த்த விஷயாகிதா. இவன் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அபிப்பிராயத்துக்கு விஷயம் என்ன தெரியுமோ? சப்தத்துக்கு எது அர்த்தமோ அது. இவன் சப்தத்தை பிரயோகம் பண்றான் இல்லையா? சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த சப்தத்துக்கு எது அர்த்தமோ அந்த அர்த்தம்தான் அவனுடைய அபிப்பிராயத்துக்கு விஷயமா. இல்லைன்னா இந்த சப்தத்தை சொல்ல மாட்டான். உரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்து பட்டமானியான்னு என்ன சொல்லுவான், அவன் சட்டமானியதான் சொல்லுவான். அப்ப எந்த சப்தத்தை அவன் பிரயோகம் பண்றானோ அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் அவன் சொல்லணும்னு நினைக்கிறான், அபிப்பிராயப்படுறான். அதனால சப்தார்த்த விஷயா சா விவக்ஷா. தத்வசாத் நது சப்தார்த்தா. அதனால அது சப்தார்த்தம் ஆகாது. சப்தத்துக்கு அர்த்தம் கர்த்தவியதா. விவக்ஷைங்கிறது சப்தத்துக்கு அர்த்தம் ஆகாது. எது சப்தத்துக்கு அர்த்தமோ அதை பற்றின விவக்ஷை அவனுக்கு இருக்கு. அந்த விவக்ஷையும் சப்தார்த்தமும் ஒன்னாகாது. அதனால கர்த்தவியதாங்கிறது சப்தத்துக்கு அர்த்தம், அது விவக்ஷை இல்லை. அதை பத்தின விவக்ஷை அவனுக்கு இருக்கலாம். இப்ப கடத்தை பத்தி அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கடமும் அந்த அபிப்பிராயமும் ஒண்ணுன்னு யாராவது சொல்லலாமா? சொல்ல முடியாது. கடம்னு பேசுறவன் கடத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆசையும் கடமும் ஒண்ணுதான் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டான் இல்லையா? அந்த ஆசை இதை பத்தின ஆசைன்னு சொல்லலாம். அதனால ஆசை வேறு, அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய கட்டம் வேறுன்னு சிந்திக்கிற மாதிரி கர்த்தவியதா வேறு, அதை பத்தின அபிப்பிராயம் வேறு. அதையும் இதையும் ஒன்னாக்காதே. தத்வசாத் நது சப்தார்த்தா சகி பூர்வம் பிரதீயதே. இன்னொன்னு சொன்ன, உங்களுக்கு இவன் இதை சொல்றான்னு இவனுடைய அபிப்பிராயம் இதுதான்னு எப்ப தெரிகிறது? அவனுடைய வாக்கியத்திலேருந்து அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான். எப்போ வக்தாவுடைய ஒரு அபிப்பிராயம் ஸ்ரோதாவுக்கு செய்யறது அப்படின்னு கேட்டா, வக்தா பேசி முடிச்சதுக்கு அப்புறம்
அந்த வாக்கியத்தினுடைய அர்த்த பிரதீதி சாப்தபோதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி தெரியாது. அவன் பேசுற பேச்சுக்கு அர்த்தம் ஆகாத பரியன்தான் அவன் என்ன சொல்றானே நமக்கு என்ன மனசுல வச்சுட்டு இருக்கான்னு தெரியாது. புரியுமா? அப்ப முதல்ல நமக்கு என்ன தெரியும்? அவனுடைய வாக்கியத்திலேருந்து அர்த்தம் புரியும். அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம் புரியும். அப்ப சப்தத்திலேருந்து நமக்கு அர்த்தம் புரியணுமானால் அந்த அர்த்தமே அவருடைய ஆசயமாக இருக்க முடியுமோ, அபிப்பிராயமா இருக்க முடியுமோ? முடியாதே. ஏன்னா சப்தார்த்தம் முதல்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவருடைய அபிப்பிராயம் புரியுறது. ஆகையால அபிப்பிராயமும் சப்தார்த்தமும் ஒண்ணு ஆகாது. முதல்ல எது தெரியுறது? அவருடைய அபிப்பிராயம் புரியுறதா, சப்தார்த்தம் புரியுறதா? சப்தார்த்தம் தான் புரியுது. முதல்ல பேசி விடுவோம், பேசு, நான் புரிஞ்சுக்கிறேன், அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயத்தை. அப்ப முதல்ல பேச சொல்றதுனால என்ன ஆகுது? நாம சப்தார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறோம், அது முதல்ல தெரிகிறது. அதுக்கப்புறம் வக்தாவுடைய அபிப்பிராயங்கள் தெரிகிறது. அதனால முதல்ல எது தெரிகிறதோ அதுதான் சப்தத்துக்கு அர்த்தம். தனி பூர்வம் பிரதீயதே அத்தஹ ப்ரைஷாதி சம்சிருஷ்டோபி அர்த்தசித்தோ விவேகதா. நம்ம இவ்வளவு சிரமப்பட்டதுக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறது இப்ப சொல்றேன். நீங்க ஏதோ விவக்ஷா அபிப்பிராயங்கிறது வேறு, அர்த்தம் வேறு அப்படின்னு எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அபிப்பிராயமே சப்தார்த்தம் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்காக. ஆனா அபிப்பிராயம் தான் இங்க சப்தார்த்தம்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கானா மனுஷன் அப்படின்னு கேட்டா இருக்கான். எப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? பிரைஷாதி. அது பாருங்க, இந்த லிங்கோத்தவிய பிரத்தை இந்த பிரயோகம் பண்ற இடத்துல வக்தாவுடைய அபிப்பிராயம் பலவிதமாக. முதல்ல பட அப்படின்னு சொல்றான். பட அப்படின்னு ஒரு குரு சிஷ்யனை வார்த்தை சொன்னான்னா இது ஒரு ஆஜ்ஞை. இப்ப சிஷ்யன் பட்டத்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினாலும் அதே பட்டம் தான் வரப்போகுது. அதே பட்டம் வந்தாலும் ரக்ஷ அப்படின்னு சொல்றான். ரக்ஷான்னு சொன்னா சாமி பார்த்து ரக்ஷ ரக்ஷ அப்படின்னு சொல்றது அது பிரார்த்தனை ஆகிடுறது. அங்கேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா ஆட்சிங்கிற அபிப்பிராயம் வேற, இவனுடைய அபிப்பிராயம் வேற தானே. என்ன ரக்ஷி அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன நீ அதை ரட்சிக்கணும் அப்படின்னு ராஜாஜா மாதிரி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சப்தத்துல அர்த்த வித்தியாசம் இல்லை, சப்தத்துல ஒரு வித்தியாசம் இல்லை, அதே ரக்ஷதான், அதே லோட்டு தான். ஆனால் வக்தாவுடைய அபிப்பிராயம் மாறுது. அந்த பிரைஷம், அப்புறம் விதி, அப்புறம் சில இடத்துல ஆமந்திரணம், நிமந்திரணம், சில இடத்துல பிரார்த்தனா, இப்படியாக பேசுறவனுடைய அபிப்பிராயம் வித்தியாசப்படுறது. எல்லாத்துலயும் ஒரே லோட்டு தான், ஒரே லிங்கக்காரன் தான், அப்படி வித்தியாசம் இல்லை. அப்படி இருக்கிறதே லிங்குக்கு இந்த அபிப்பிராயத்தையே அர்த்தமா சொல்லப்படலாமேன்னு கேள்வி வந்தது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த அபிப்பிராயம் இருக்கு, அதுதான் நீங்க அர்த்தம் சொல்லாமே ஏன் கர்த்தவிய காரியம்னு அர்த்தம் சொல்றேன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? அப்ப இல்லப்பா, அந்த காரியம்ங்கிறது இந்த விவக்ஷைக்கு விஷயமா இருக்கே தவிர அது வேற இது வேற, சப்தார்த்தத்தை தான் அவன் நினைக்கிறான் சொல்லணும்னு. அதனால காரியம் சப்தார்த்தம், விவக்ஷா சப்தார்த்தம் இல்லை. ஆனாலும் அந்த காரியம் அந்த சப்தத்திலேருந்து எப்படி தெரியுது? இந்த பிரைஷாதி அபிப்பிராயங்கள் இருக்கே, இந்த அபிப்பிராயங்களோடு சேர்ந்து தெரியுது. பிரார்த்தனையோடு சேர்ந்து தெரிகிறது, பிரைஷத்தோடு சேர்ந்து தெரிகிறது, ஆமந்திரணம் நிமந்திரணத்தோடு சேர்ந்து தெரிகிறது, ஆஜ்ஞையோடு சேர்ந்து தெரிகிறது. இப்படி அந்தந்த அபிப்பிராயத்தோடு சேர்ந்து அந்த ஒரே சப்தார்த்தம் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அந்த சப்தார்த்தம் என்னவா இருக்கணும்னு சொன்னா காரியம்னு சொல்றதுதான் சரி. அத பிரைஷாதி சம்பிருஷ்டோதி அர்த்த சித்தா விவேகதா. அந்த பிரைஷம் ஒரு இடத்துல பிரைஷம், ஒரு இடத்துல பிரார்த்தனை அப்படின்னு தனித்தனியா அர்த்தம் சொல்றது. அது எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஒரே அர்த்தமா இருந்தாலும் அல்ல பலவிதமான அபிப்பிராயங்களோடு சேர்ந்து தெரியுது, புருஷாபிப்பிராயத்தோடு சேர்ந்து தெரியுதுன்னு சொல்லணும். அதை நம்ம விவேகனம் பண்ணணும். துவனி மாறும், அவசியம் துவனி மாறும். அதனாலதான் அந்த துவனியே மாறுறதுன்னா அந்த மனுஷனுடைய அபிப்பிராயத்தை கொண்டுதான் துவனியே மாறுறது. அதற்ற மாதிரி பிரார்த்தனை பண்ண முடியாது இல்லையா? பிரார்த்தனைக்கும் வேற தினத்தான ஒரு இது இருக்குன்னா அதற்றத்துக்கு வேற இதா இருக்கணும் இல்லையா? அதனால துவனி ஏன் மாறுறது? புருஷனுடைய மனோபாவம், அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை. தத்வசான் நது சப்தார்த்தா அழுது சப்தார்த்தோ பாதையோடு ஏது. இந்த பிரைஷம், ஆமந்திரணம், நிமந்திரணம் இதெல்லாம் சொன்னார், பிரார்த்தனை இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் அந்த சப்தார்த்தத்துக்கு உபாதியாக அமைஞ்சிருக்கு.
உபாதினா என்ன அப்படின்னு சொல்றோம். இப்படி வச்சுது அந்த ஸ்படிகம் இருக்கே, அதனுடைய சுத்தமான ஸ்வரூபம் தெரியாமல் அது வேற ஒரு கலர்ல தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்க. சிவப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா ஏன் தெரிகிறது? அதுக்கு பக்கத்துல சிவப்பா இன்னும் ஒண்ணு சேர்ந்துருக்கு இல்லையா? எதோட சேர்றதோ அதனுடைய வர்ணத்துல இது தெரிய ஆரம்பிச்சுடுறது. இது உபாதியுடைய ஒரு வர்ணம்னு சொல்லுவோம். அப்ப இன்னொன்னோட சேர்ந்து தெரியும் போது இது மாறுதலா தெரிகிறது, வித்தியாசப்பட்டு தெரிகிறதுன்னு சொன்னா அதை ஔபாதிக தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த பிரைஷம், இந்த ஆஜ்ஞா, பிரார்த்தனா, போக்குவரத்தெல்லாம் இதோடு சேர்ந்து அந்த காரியம் தெரியும் போது பிரைஷமாக தெரிகிறது, பிரார்த்தனையா தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வாஸ்தவத்தை சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது. அதோட சேர்ந்து தெரியக்கூடிய அந்த புருஷ அபிப்பிராய விசேஷங்கள் இருக்கு. அந்த விசேஷங்கள் அந்த காரியத்தையும் அப்படி தெரிவிக்கிறது, தெரியும்படியா செஞ்சு விடுறது. பக்கத்துல இருக்கிற புஷ்பம் ஸ்படிகத்தை சிவப்பா தெரியும்படியா பண்ணிவிடுறது உபாதி. அத போல வக்தாவுடைய மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயமானது அவன் பேசுற பேச்சில தெரியக்கூடிய காரியத்தை அதுக்கு தகுந்தா போல மாற்றி தெரிவிக்கிறது, வித்தியாசமா தெரிவிக்கிறது. சப்தார்த்த உபாதயோகி ஏதே புருஷாசய பாத்தினா பிரைஷாதய ந சப்தார்த்தா. புருஷனுடைய அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரைஷாதிகள் இருக்கு, இது சப்தத்துக்கு அர்த்தம் ஆகாது. முதல்ல நியாயமா இதுதான் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப பாணினி சொன்னாரு, விதி நிமந்திரணா மந்திரணா தீஷ்ட சம்பிரசன பிரார்த்தனை சொல்லி யோச அப்படின்னு ஏகப்பட்டதுக்கு அர்த்தம் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது ஏகப்பட்டதுலாம் சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது, அது எல்லாம் அந்த வட்டாவுடைய அபிப்பிராயம். சப்தம் ஒரே சப்தம் ஒரே அர்த்தம். ஆனா சொல்றவனுடைய அபிப்பிராயத்துக்கு தகுந்தா போல அது ஒரு இடத்துல ஆஜ்ஞையாக அமையிறது, ஒரு இடத்துல பிரார்த்தனையா அமையிறது, ஒரு இடத்துல காமச்சாரமானது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு அமையிறது இல்லையா? அப்படின்னு இவர் வியாக்கியானம் பண்ண வந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் சொன்னார் அப்படி நிறைய அப்படி சொல்லக்கூடாது. பலவிதமான அபிப்பிராயம் அதுல அதோட அபிப்பிராயத்தோடு சேர்ந்து அந்த சப்தார்த்தம் தெரியுதுங்கிறத அவர் காண்பிச்சாரே தவிர இது எல்லாம் அந்த லோட்டுக்கு அர்த்தம் லிங்குக்கு அர்த்தம்னு வச்சுக்க முடியாது. ஏன் நச்ச அநேகார்த்ததா மதா ரைஷாதேகான சப்தார்த்தத்துல சேராது. அப்படி சேர்ந்தா அந்த லிங்குக்கு பல அர்த்தங்கள் சொல்லும்படியாக ஆகும். ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம், அதான் சரி. ஒரே சப்தத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தம் சொல்றதுங்கிறது நியாயம் கிடையாது. மிக அநேகார்த்ததா மதா. அது மாத்திரம் இல்லை, நீங்க லோகத்துல வேணும்னா எப்படி சொல்லிவிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கு. அதனால பிரார்த்தனைன்னு சொல்லலாம், ஆஜ்ஞைன்னு சொல்லலாம், நானா விதமா சொல்லிக்கலாம். வேதத்துல என்ன பண்ணுது? யாருடைய அபிப்பிராயம் அது? வேதம் அபௌருஷேயம். அபௌருஷேயம்னு சொல்றவனுடைய அபிப்பிராயம்னு சொல்றதுக்கு இல்லை. அப்போ ஒரு அபிப்பிராயமும் அங்க இல்லை, அபிப்பிராயமே கிடையாது. சப்தார்த்தம் மாத்திரம்தான், காரியம் மாத்திரம்தான் தெரியுதே தவிர அது பிரார்த்தனை ஆஜ்ஞை அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அபிப்பிராயவதா அபாவாத் அபிப்பிராய அனுபாதினஹ சங்கியந்தேதி ந வேதேது. சம்சயம் கூட வராது வேதத்துல என்ன அபிப்பிராயம் இது அப்படின்னு. நம்ம பேசிக்கிறது வேற விஷயம். வேதம் இந்த மாதிரி சொல்றது, விஜயத்தேன்னு சொல்றது, நம்மளை பார்த்து யாகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறதா இல்ல உத்தரவு போடுறதா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட இடமில்லை. ஏன்? ஆசயம் அபிப்பிராயம்ங்கிறது அந்த சப்தத்துக்கு கிடையாது, அபௌருஷேயம். அப்போ நாம என்ன பண்றோம்? நமக்கு என்ன ஆறுதுன்னா அந்த சப்தத்துடைய அர்த்தம்தான் பிரதீதி ஆறுதே தவிர வக்தாவுடைய அபிப்பிராயத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நசங்கியந்தே வேதேது. அதனால காரியம் வாக்கியம் தீஷ்டிதம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுனாலே லோகமாகட்டும் வேதமாகட்டும் எல்லா இடத்தையும் அந்த லீங்கலோத்கவ்ய பிரத்ய பிரயோகம் பண்ணினால் அதனுடைய அர்த்தம் என்ன? காரியம். ஒரே மாதிரி சொல்லிவிடலாம் லோகத்தையும் வேதத்தையும், ஒன்றும் வித்தியாசப்படுத்த வேண்டாம். பிரயோக விதி சேஷ். அப்போ ஒரு கேள்வி வந்தது, வேதத்துல பிரைஷாதிகள் இல்லை, ஒரே விதமா காரியம் தான் தெரியுது அப்படின்னு சொல்றீங்களே, விதிதான் தெரியுதுன்னு அப்படி சொல்ல முடியாது. அதுல கூட அக்னி தக்னி விஹர அப்படின்னு எல்லாம் வருதே. அந்த அத்வந்துவானவன்
அந்த ஆக்னீதனுக்கு பிரைஷம் கொடுக்குறான். இந்த மாதிரி நீங்க அக்னியை விகரணம் பண்ணிடு. இப்போ பரிகித்தை எடுத்து அண்ணா அந்த வேதியில பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஆக்னியம் இல்லை, இது பிரைஷம்னு சொல்றது. பிரைஷாதி சர்க்க பிராப்த காலேது கிருத்தியாஷ்டன்னு பாணின்னு ஒரு சூத்திரம் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். பிரைஷானா என்ன தெரியுமா? ஆக்னியக்கும் பிரைஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப அந்த ருத்துக்கு இந்த காரியம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் வரிக்கப்பட்டிருக்கான். அவனை வரிச்சது உனக்கு எதுக்கு தட்சணை கொடுக்கறதுன்னா இந்த காரியம் செய்யறதுக்கு தான். ஆனால் இவன் சொன்னதுக்கப்புறம் செய்யும் கொடுக்கணும் மனதிலேயே செஞ்சு வச்சிட முடியாது. இவன் அக்னீன் விஹர அப்படின்னு எப்ப சொல்லுவானோ, பர்ஹிஸ்திரீன்னு எப்ப சொல்லுவானோ இதை கேட்டுட்டு பண்ணணுமா? சமஜிய மாதிரியோ இவன் ஆக்னின்னு அர்த்தம் கிடையாது. இவன் உத்தரவு போட்டாதான் அவன் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இவனுக்கும் அவனுக்கும் ஒரு குணப்பிரதான பாவம் கிடையாது. இவன் சுவாமி அவன் வேலைக்கார மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது, சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் பிரைஷத்துல பிரவருத்த பிரவர்த்தனம்னு சொல்லுவான். அப்பிரவருத்த பிரவர்த்தனம் விதி. பிரவருத்த பிரவர்த்தனம், அப்பிரவருத்த பிரவர்த்தனம்னா முன்னாடி அந்த வேலையை செய்யறதுக்கு காத்தண்டி இல்லை, முன்னாடி அவங்க பிரவருத்தி இல்லை. இவன் செய்யு சொன்னதுனாலதான் பிரவருத்தியே வருது அப்படின்னு சொன்னால் அது அப்பிரவருத்த பிரவர்த்தனம். சரியா? அது விதின்னு சொல்லப்படுறது. ஆக்ஞேயத்துல எல்லாம் அப்பிரவருத்த பிரவர்த்தனம். இங்கே பிரைஷத்துல அவன் முன்னாடியே அதை செய்யணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அப்ப ஏற்கனவே பிரவருத்தி வந்தாச்சு, அதுக்காக வந்தேன்னா இது ரெடியா இருக்கான் செய்யறதுக்கு. அதனால அவன் பிரவருத்தன். பிரவர்த்தனு பிரவருத்தி நீ செய்யணும் சொல்றது. அதனால அப்பிரவருத்த பிரவர்த்தனம் பிரவருத்த பிரவர்த்தனம். அப்பிரவருத்த பிரவர்த்தனமா இருந்தால் விதி. பிரவருத்த பிரவர்த்தனம்னு சொன்னா அது விதி கிடையாது, அது பிரைஷம். பிரேஷா அதிசர்கா அப்படி எல்லாம் பல அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதத்திலையும் தெரியுது. அக்னிதக்னின் விஷயம் வேத வாக்கியம் தானே அப்படின்னு கேட்டா அங்கேயும் அத்வரியுடைய ஆசையம்னு நினைச்சுக்க வேண்டாம், அத்வரியுடைய அபிப்பிராயம் இல்லை. அங்கேயும் சப்தார்த்தமாக தான் அது தெரியுதுங்கிற பிரயோக விதி சேஷத்வா தன்மூலா ஏவ ந ஆசையாத் வேதே பிரைஷாஸ்து ஏ திருஷ்டாக அக்னிதக்னிஷாக. வேதத்துல பிரைஷமாக படிக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் கூட அத்வரியுடைய யாரு பிரைஷத்தை படிக்கிறானோ, மந்திரத்தை சொல்றானோ அவனுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த மந்திரம் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறது. பிரைஷ மந்திரம் இந்த அர்த்தத்தை ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்றதுன்னா சப்தார்த்தமாயிட்டு சொல்றதே தவிர ஆபஸ்தம்ப சூத்திரம்னு சொல்றதுன்னா அங்க பௌருஷயமாயிடுச்சு இல்லையா? அதனால அது ஆபஸ்தம்பருடைய அபிப்பிராயத்தை சொல்றதுன்னு சொல்லலாம். அதனால நம்ம ஸ்ருதி மூலகமா வந்ததுங்கிறதுனால அவருடைய அபிப்பிராயமே சொல்றதுக்கு இல்லை. இங்கேயாவது ஆபஸ்தம்பா அப்படின்னு அதுல வந்தாக்கதான் ஒரு விஷயம், அப்பதான் அபிப்பிராயம் எடுத்துக்கலாம்னு இருக்கே தவிர மற்றபடி இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஸ்ருதி மூலகம். ஸ்ருதியில இருக்கிறத இவர் அப்படியே எழுதிட்ட ஒரு இடத்துக்கு பார்த்தா எங்கேயோ இருக்கிறதுன்னு, அதுபோலதான் ஸ்ருதி மாதிரி தான் அது. ஆனால் இங்கே அக்னின்னு விஹரன்னு நம்ம அத்வரி சொல்றானே, ஓஹோ அத்வரியுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, அபிப்பிராயம் நான் இந்த மாதிரி செய்யணும். இல்ல, இது விதியால வந்தது, பிரயோக விதி. இந்த பிரயோக விதியில இந்த ஆக்னியத்திரன் என்னென்ன காரியம் பண்ணணும்னு தீர்மானமாயிருக்கு. ஆஹா அக்னின்னு விஹரன்னு அபிப்பிராயப்படுறான் அதனால நான் பண்றேங்கிறது கிடையாது. இந்த பிரைஷத்தை இவன் சொல்லணும்னு இவனுக்கு விதி. அதுக்கு அது இவன் சொல்லலைன்னா இவன் தப்பா போயிடும் இல்லையா? எடுக்க முடியாது, அது எடுக்க முடியாது. இவன் சொல்லிட்டு எடுக்கணுங்கிறது அதுவும் விதிதானே தவிர இவளுடைய அபிப்பிராயத்தை அனுசரித்து அங்கு ஒண்ணும் இல்லை. அந்த ரிஷிகளுடைய அபிப்பிராயத்தை வச்சு ஒரு அனுஷ்டானமும் கிடையாது. விதிப்படி இதை அவன் சொல்லணும் அவன் செய்யணும் அப்படின்னு இருக்குன்னா அவ்வளவுதான், அது ஒட்டுமுறை. வேதே பிரைஷாஸ்து ஏ திருஷ்டாக அக்னி தக்னி இதுக்காக அங்க கூட என்ன ஆசையா அந்த அத்வரியுடைய அபிப்பிராயம்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ தெரியாது. இல்லை அப்படின்னு தானே என்ன பண்றது இல்லையா? சொல்ல சொன்னா நான் சொன்னேன் அப்படின்னு பிரைஷாதிஷோ யசைவேயம் ஜின்னா கர்த்தவ்யதே க்ஷ்யதே சப்தசக்தி வசாத்வதே கிரியாதேரபி வீக்ஷ்யதாம். இப்ப லிங்கர்த்தம் கர்த்தவியதா காரியம், இதுதான் லிங்குக்கு அர்த்தம். பிரைஷம் பிரார்த்தனை
ஆஜ்ஞா இதெல்லாம் இல்லை அப்படின்னு கொண்டு வர்றான் இல்லையா. அதுக்காக தான் இந்த பிரகரணமே. அதெல்லாம் மாறும், ஆனா காரியங்கிறது மாறாது, அதுதான் அர்த்தம்னு. இதே மாதிரி இன்னொன்னையும் வியாபத்து பண்ணும்படியா இருக்கு. கிரியா அல்லது பலம். செய்ய வேண்டிய காரியம்னு சொல்றோமோ, காரியம்னு சொல்றது வேற, செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொன்னா வேற. இது சொன்னா வித்தியாசப்படுற மாதிரி இருக்கு. காம் ஆணைய அப்படிங்கிற இடத்துல செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாரை பார்த்து சொன்னோமோ அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மாட்டை கொண்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது அவனுக்கு அங்கே காரியம். ஆனா காரியம்ங்கிறதும் பாட்டை கொண்டு வரதும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இன்னொரு இடத்துல காம் பதானன்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல அவனுக்கு என்ன காரியம்? பாட்டை கட்டுறதுன்னு காரியம். அப்படித்தானே? காரியம்ங்கிற சப்தத்துக்கும் அந்த பந்தனத்துக்கும் ஒண்ணும் நினைச்சுக்க கூடாது. அவன் செய்யக்கூடியது காரியம். அப்படி இருக்கிறத அந்த கிரியா வேறு காரியம் வேறுன்னு பிரிச்சு காமிக்கலாம். இப்போ கிரியையும் காரியமும் ஒன்னாக இல்லை. அதை காண்பிக்கிறதுக்காக நம்ம பல பிரயோகங்கள் வித்தியாசப்பட்டு எடுத்துக்கிறோம். அந்த எல்லா இடத்துலையும் லோட்டு இதெல்லாம் இருக்கு. அது இருக்கிறதுனால அந்த அர்த்தம் வந்துட்டே இருக்கும். ஆனால் கிரியை மாறிட்டு இருக்கு. அதனால கிரியை கூட காரியம் ஆகாது, காரியம் வேறு. அதாவது சப்தார்த்தம் வேறு. நீங்க காரியம் சாமானியம் மாதிரியும் இல்லை, இல்லை அப்படின்னு இல்லை சொல்லிவிடுறாங்க. அதாவது சாமானியம் விசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துப்போம். அதுக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். இப்ப சாமானியம்னா என்ன, விசேஷம்னா என்னன்னு பார்த்தா, இப்ப நிறைய செடிகள் இங்க தெரியுது இல்லையா. அது என்னது? அது மரம் தானே. மரம், வாழை மரம், இதுவும் மரம் தான். இது என்ன? தென்னை மரம். இது வேற ஒரு மரம், புளிய மரம் அப்படின்லாம் சொல்றோமா. அந்த மரம்ங்கிறது எல்லாமே எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மரம் வேற, அந்த மரம் வேற. இது தென்னை மரம், அது வாழை மரம். அது வாழை, இது தென்னை. இது வாழை இல்லை, அது தென்னை இல்லை அப்படின்னு பாக்குறீங்க. மரம்ங்கிறதுல ஒன்னா சேர்றது. ஆனா வாழை தென்னை அப்படின்னு சொல்றதுக்கு மாறுபட்டு போகுது. இப்ப எது அனுகதமாக இருக்கோ, எந்த ஒண்ணு எல்லாத்தையும் சேர்க்கிறதோ அத சாமானியம்னு சொல்லுவோம். எது பிரிஞ்சு இருக்கோ, விபக்தமாக இருக்கோ, அது விசேஷம். சரியா? வாழை தென்னை மா அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் விசேஷம். மரம்னு சொன்னா சாமானியம். இதுல என்ன விசேஷம்னா, சாமானியத்தை விட்டுட்டு விசேஷம் இருக்காது. சாமானியத்தை தாண்டி இது மரம் இல்லை ஆனா இது வாழை அப்படின்னு சொல்லலாமோ? அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் மரத்துக்குள்ளதான் சேரும். சாமானியத்தை விட்டு விசேஷம் இருக்காது. சாமானியத்தின் ஒரு அவாந்தர பிரிவுகளாக இருப்பதுதான் விசேஷம். சரியா? இது சாமானிய விசேஷம்னா என்னன்னு தெரியுங்க. இப்ப கிரியா கர்த்தவியம் இது ரெண்டுக்கும் பார்ப்போம். காம் ஆணைய என்ன செய்யணும்? காம் ஆணைய ஜவானேனம் அப்படின்னு தெரியும். இன் காரியம் ஜவானேனம். காம் பதானா அப்படின்னு சொன்னா இதான் ஜவானேனம் காரியமா? இல்ல ஜவானேனம் இல்ல, இங்க கோபந்தனம் காரியம் அப்படின்னு சொல்லிக்கிறான் இல்லையா. இப்ப இங்க காரியம்ங்கிறது ரெண்டு இடத்துலையும் சேர்ந்துடு. அப்ப நமக்கு என்ன தோன்றது? மரம் தென்னை மா வாழைன்னு சொல்ற மாதிரி இருக்குமோ? பந்தனம் ஆணையம் எல்லாம் இல்லை. சஹா காம் ஆணையத்து, சஹா காம் பந்தனாத்தி. இன்னும் நான் பார்த்து சொல்றேன். அவன் என்ன பண்றான்? மாட்டை கொண்டு வந்துருக்கான். இங்க காரியத்துவம் இல்லை. நான் சொல்றதே இந்த இடத்துல அந்த கிரியை தெரியுது, ஆனா காரியம் இல்லை. அவன் கொண்டு வரான்னு சொல்றதுனால கொண்டு வான்னு நான் சொல்லல. கொண்டு வான்னு சொன்னாதான் காரியங்கிறது தெரியும். அதாவது சப்தத்தை கேட்ட உடனே ஸ்ரோதாவுக்கு தெரியக்கூடியதுதான் சப்தார்த்தம். காம் ஆணைய அப்படின்னு சொன்னால் கேட்கிறவனுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும்னு தெரியுது. அதுவும் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாக்க கவானயனம் செய்ய வேண்டும் அப்படின்னு புரியுறது. காம் ஆணையத்தி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை கேட்டான்னா யாரோ ஒருத்தான் மாட்டை கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுறதே தவிர அது செய்ய வேண்டியதா செய்ய வேண்டாதா அதை பத்தி ஒன்றும் தெரியுது. மாட்டை கொண்டு வரான்னு தெரியுது, கிரியா மாத்திரம் தெரியுது. இப்ப கிரிய தெரிகிறது, ஆனா காரியம் தெரியுது. தேவதத்தகா காம் பத்னாதி, அவன் மாட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப கட்டின்னு இருக்கான்னு சொன்னாக்க
அவன் ஒரு காரியத்தை ஒரு கிரியையை பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியறதே தவிர இந்த வாக்கியத்தை கேட்கிறவனுக்கு அதை செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுமோ? தேவதத்தை சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாப்பிட்டு இருக்கான். கேட்டா புரியுது, ஓ சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு தெரியலையா? ஆக கிரியை தெரியறது, காரியம் தெரியல. இந்த காரியம்ங்கிறது சாமான்யமாக வச்சிருந்தால் கிரியையில எல்லாத்திலையும் அந்த சாமானியம் இருந்தாக, சாமானியத்தை விட்டுட்டு விசேஷங்கிறது இருக்காது. ஆகையாலே எப்படி வாழை தென்னை இதெல்லாம் சொன்னா எல்லாம் மரமாக இருக்கணும், மரம் இல்லாமல் ஒரு இந்த வாழை இருக்க முடியாதுன்னு சொல்றோமோ, அப்பதான் சாமானிய விசேஷ பாவம் வரும்னு சொல்றோமோ, அந்த மாதிரி கிரியையும் காரியமும் இல்லை. இல்ல அங்கேயும் கிரியை இருக்கு, காரியத்தோடு சேர்ந்த கிரியை. லோட்ல சொன்னா, பிளட்ல சொன்னா காரியம் சேராத வெறும் கிரியை. பிளட்லயோ வேற எந்த இந்த லோட்டு லிங்கம் விட்டுட்டு மற்ற இதுல அவர் ராமர் ராவணனை கொன்றார் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு கிரியை தான். ஆனா அதை செய்யணும்னு நமக்கு ஒண்ணும் தெரியல, அந்த வாக்கியத்துல இருந்து தெரியல. ஆக கிரியை தெரியறது, காரியம் தெரியல. காரியம் இல்லாமலே கிரியை தெரியறது இல்லையா? ஆனா கொல் அப்படின்னு சொல்லிட்டார். சரைனம் ஜஹி ராவணிம், ஏ சரா நீ இப்ப இந்த ராவணி இந்த இந்திரஜித்தை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஓ சரத்தை பார்த்து சொல்றார், காரியம்னு தெரிஞ்சு போயிருக்கு இல்லையா? அவனை கொல்ல வதம் பண்ண வேண்டியது அப்படின்னு தெரியுது. ஆக இந்த லோட் லிங் இத்தியாதி பிரத்யங்கள் பிரயோகம் பண்ணினா கிரியை தெரிகிறது. ஆனா அந்த கிரியை காரியமாக தெரியாது. லட்டு இத்தியாதி பிரயோகம் பண்ணினா, லட்டு லிட்டு இதெல்லாம் பிரயோகம் பண்ணினா கிரியை தெரியறது, காரியம் தெரியல. அப்ப அதனால என்னாச்சு, காரியங்கிறது சாமான்யமாகாது, கிரியைங்கிறது அதுக்கு ஒரு விசேஷமும் ஆகாது. ஆனா இதுல இருந்தே தெரியறது காரியம் வேற, கிரியைங்கிறது வேற. இது ரெண்டும் ஒன்னா இருந்தா இப்படி பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே யுக்தி தான். பிரைஷாதிஷோ யசைவேயம் ஜின்னா கர்த்தவியதா ஈக்ஷியதே. கர்த்தவியதா காரியங்கிறது எப்படி தனியாக பிரித்து புரிந்து கொள்ளப்படுகிறதோ பிரைஷாதிகளை காட்டிலும் சப்த சக்தி வசா தத்வத் கிரியாதேரபி வீக்ஷியதாம். கிரியையை காட்டிலும் கூட இந்த காரியம் சின்னமானது, வேறானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். கிரியா ஆதிப்பதற்கான பலம், காரியத்தினுடைய பலம், பலத்தை காட்டிலும் கூட இது வேறுன்னு சொல்லலாம். அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு சொன்னா, பல இடத்துல என்ன காரியம் அப்படின்னு கேட்டா அது வேற ஒன்னா இருக்கும், இதனுடைய பலம் என்னன்னு கேட்டா பலம் வேறையா இருக்கும். அதனால பலமும் காரியமும் ஒன்னா இருக்கணும்னு இல்லை. என்ன பண்ணோம் இப்போ அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவோம், இது செய்யும் இருக்கா பண்ணிதுன்னு கேட்டா அதுக்கு வேற பலன் ஆகும். இதுவே பலம், நீ கொண்டு வந்துதான் பலம் அப்படின்னு சொல்ல மாட்டான். காரியத்தினுடைய பலம் வேறையா இருக்கலாம், கிரியை வேறையா இருக்கலாம். ஆகையால காரியமும் கிரியையும் பலமும் ஒன்னாக இருக்கணுங்கிறது கிடையாது. இது வேற இது வேறன்னு வச்சுக்க வேண்டியது. நானிஷ்பன்னஸ்வபாவோபி பாவः கர்த்தவ்யதா யதः லடாதிஸ்ரவணாத் தஸ்யாஹ அப்ரதீதிர்லினாதிவத். இதைத்தான் சொல்றேன். சில பேர் என்ன சொன்னா, கிரியா வேறு காரியம் வேறுன்னு இல்லை, தனியா காரியம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி நீ வித்தியாசம் சொல்றீங்கன்னா இந்த வித்தியாசத்தை நான் வேற மாதிரியா சொல்லி சமன்வயப்படுத்த முடியும். என்ன பண்ணலாம்னா, நீ கிரியைக்கு ஒரு நிஷ்பன்ன ஸ்வபாவம் அனிஷ்பன்ன ஸ்வபாவம்னு ரெண்டு விதம் உண்டு. சித்த கிரியா அசித்த கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம் அசித்தம்னு கிரியைக்கு ரெண்டு விதமான நிலைகள். அப்போ சித்தமா இருக்கும்போது அது வெறும் கிரியாகும், காரியமாகாது. எப்ப சித்தம் ஆகலையோ அசித்தமாக இருக்குமோ அப்போது அது காரியமாகும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தது காரியமா இல்லை, கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தான் காரியம். அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி தான் அது காரியமே தவிர, அனுஷ்டானம் பண்ணினதுக்கு அப்புறம் முடிஞ்சாச்சு, இன்னும் ஒன்றும் காரியம் இல்லை, செய்ய வேண்டியதாது செஞ்சு முடிச்சாச்சே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் படிக்கணும் அப்படின்னு படிப்பு செய்ய வேண்டிய ஒரு காரியம். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் காரியம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அது காரியம் சொல்ல மாட்டான். அதனால எப்போ அது காரியமானது கிரியையானது,
செய்வதற்கு முன்னால். செய்வதற்கு பின்னாலும் அது கிரியை தான், ஆனா அது காரிய கிரியை இல்லை. அதனால கிரியைக்கே ரெண்டு நிலையை கொண்டு ஒரு நிலையில அது காரியமாகவும் இன்னொரு நிலையில அது வெறும் கிரியையாகவும் இருக்கு. நீ ஏன் சொல்லக்கூடாது, நீங்க ஏன் காரியத்தை தனியா சொல்லணும்னு ஒருத்தர் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்றார், ந அனிஷ்பன்ன ஸ்வபாவோ விபாவ கர்த்தவ்யதா. அனிஷ்பன்ன ஸ்வபாவோ பாவகா, நிஷ்பன்னமாகாத கிரியை இனிமேல் தான் செய்ய வேண்டியது. அப்பேற்பட்ட சித்தமாகாத கிரியையே காரியம்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா முடியாது. யதா காரணம் சொல்றேன் கேளு. லட ஆதிஸ்ரவணாத் தஸ்யாக அப்ரதீதர்லினாதிவது. லிங்கோட்ட விட்டுட்டு வேற லட்டு லிட்டு லுட்டு ஏதாவது சொன்னால் கிரியை தெரியுது, அனுஷ்பன்னமாகவே தெரியுது, இருந்தாலும் அது காரியமாக தெரியலையே. அதனால அனுஷ்பன்னமா இருக்கக்கூடிய கிரியையானது காரியம் நினைக்க வேண்டாம். இப்படி பாருங்களேன், நாளைக்கு நான் பாடம் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சொல்லுவேன்னு சொல்றேன், சொல்லுவேனா இல்லையான்னு தெரியாது. ஆனா நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இன்னும் சொல்லி முடியலேன்னு ஆச்சுவனும், அந்த கிரியை இன்னும் சித்தமாகலேன்னு நான் எடுத்தோம் இல்லையோ. நிஷ்பன்னமா ஆகலைங்கிறதுக்காக அது காரியம்னு தெரியறதா என்ன? இந்த வாக்கியத்திலையும் தெரியல. செய்யணும் அப்படின்னு தெரியறதா? அதனால அது நிஷ்பன்னம் அனுஷ்பன்னம் அது வேற, அது வேற விஷயம். காரியம்னு தெரியறதுங்கிறது வேற விஷயம். அதனால லிங்க லோட்டனுடைய அர்த்தத்தை நீங்க பிரிச்சுதான் வச்சுக்கணும். ரொம்ப சுகமான விசாரம் அது. லடாதி நான் இன்னொருத்தனுக்காக தாங்க பேசுறேன், எனக்கு இல்லையே. நான் என்னுடைய வாக்கியத்தினால பேசுறது கூட இன்னொருத்தருக்கு புரியறதுக்காக தானே இல்லையா? பேச்சே அதுக்காக தானே, நமக்கு பேசுறது வேண்டியது இல்லையே. அதனால பேசுறதுங்கிறது இன்னொருத்தனுக்கு அது தனக்கு காரியம்னு தெரிவிக்கணும். அப்பதான் அது காரியமா. ஒண்ணும் இல்லை, நாளைக்கு இவர் வருவார் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேன். இதுல என்ன தெரியுது, அவர் இன்னும் வரலைங்கிறது தெரியுறதோ இல்லையோ. அப்ப அவருடைய வருகைங்கிற அந்த கிரியை இன்னும் நிர்பந்தமாகலே தெரிகிறது. வரணும்னு நிர்பந்தமா ஏதாவது காரியமா தெரியுறது அப்படி ஒண்ணும் இல்லை. வருவார்னு சொன்னா அவர் இன்னும் வரல அப்படின்னு தெரியும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவார் அப்படின்னு சொல்றேன். 10 நிமிஷம் கழிச்சுதான் வரணும்னு நான் சொல்லலை. வரணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது காரியம் தெரியுது. 10 நிமிஷம் கழிச்சு வருவார்னு சொன்னா தெரியுது. அனுஷ்பத்தியாக இருந்தாலும் கூட இல்லையா? அதனாலே சில சமயம் இப்படி கூட பேசுவோம். அனுஷ்பத்தி இருந்தா தான் சில இடத்துல நிறுன் பிரயோகம் பண்ணும். நல்ல மழை பெய்ந்திருந்தால் நல்ல சுபிக்ஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரிகிறது? இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு தெரியுது. அனுஷ்பத்தி நல்ல மழை பெய்திருந்தா கஷ்டம் இல்லாம சுபிக்ஷமா இருந்திருக்கும்னு சொல்றதுனாலே அது நிஷ்பத்தி ஆகலைங்கிறது. நிமித்தே கிரியாதி பத்தவுன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல இதுவும் சித்திக்கல அதுவும் சித்திக்கல, இது சித்திக்காததுனாலே அது சித்திக்கல அப்படின்னு. நிஷ்பத்தி ஆகாது தானே, நிஷ்பன்ன கிரியா இல்லை. அதுக்காக காரியம்னு தெரியறதா என்ன? இங்க ஒரு காரியமும் இல்லை நமக்கு. ஆக இந்த அனுஷ்பன்னமான கிரியை காரியம்னு நினைச்சுக்க வேண்டாம். அனுஷ்பன்ன கிரியைங்கிறது வேற, நிஷ்பன்ன கிரியை அனுஷ்பன்ன கிரியை அந்த விஷயம் வேறு, காரியம்னு சொல்லக்கூடியது வேறுன்னு கொண்டு வரும். நானிஷ்பன்னஸ்வபாவோபி பாவ கர்த்தவ்யதா யதஹ லடாதி ஸ்ரவணாத் சத்யாக அப்ரதீதி லிங்காதிவத். லிங்காதிகளை கேட்கும் போது எப்படி காரியதாங்கிறது பிரதீதி ஆகிறதோ தெரிகிறதோ, அப்படி லடாதி பிரயோகத்தை கேட்கும் போது தெரியலையே. அதனால இது வேற அது வேற. இது இன்னொரு மதம். ஒரு சில பேர் என்ன சொன்னா, காரிய பிரதீதி வராததுக்கு காரணம் என்னன்னா பிரதிபந்தகம் இருக்கு. நானு காலோபபந்தோத்திர காரிய புத்தி விகாத்தக்கிறது. லட்டு பிரயோகம் பண்ணினால் வர்த்தமான காலத்தோட சேர்ந்து அந்த கிரியை தெரியலாம். கிரியை தான் இவன்னா இவருடைய அபிப்பிராயம் என்ன, கிரியையும் காரியமும் ஒண்ணுதான். ஆனா அந்த கிரியை எப்படி தெரிஞ்சா காரியம்னு சொல்லுவோம்னு கேட்டா, ஒரு காலத்தோடு சம்பந்தப்படாமல் தெரிந்தால்தான் காரியம். கரோதி அப்படின்னு சொன்னா பண்ணிட்டு இருக்கான், இன்னும் வர்த்தமான கால சம்பந்தம் தெரியுது. அவன் பண்ணினா அப்படின்னு சொன்னா பூதகால சம்பந்தம் தெரியுது, அதனால காரியம் இல்லை. நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா பவிஷ்யத் கால சம்பந்தம் தெரியுது. இந்த மாதிரி பூத பவிஷ்யத் வர்த்தமான கால சம்பந்தத்தோடு கிரியை தெரிஞ்சால்
அந்த கிரியை காரியமாக தெரியாது. கிரியைதான் காரியம். ஆனா கால சம்பந்தம் அதனுடைய காரியத்துவ பிரதீதியை மறைக்கிறது, பிரதிபந்தம் பண்றது. கிரிய வேறு காரியம் வேறுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிரியையே காரியம்தான், காரியமே கிரியைதான். ஆனால் நீங்க சொன்னீங்க லடாதிகள் சொன்னா அது பிரதீதி ஆகலே, காரியம்னு தெரியலேன்னு சொன்னாலே, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அங்க ஒரு கால சம்பந்தம் கூட கூட தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த கிரியை பூத பவிஷ்யத் வர்த்தமான கால சம்பந்தம் அப்படி தெரிஞ்சு கொடுத்தனா அது காரியம்னு பிரதீதி ஆகிறதுக்கு விரோதி, பிரதிபந்தகம். ஆகையால தான் அந்த காரியம்தான் அது இருந்தாலும் காரியமாக தெரிய முடியல. இந்த மாதிரி கால சம்பந்தம் கூட பிரதிபந்தம் பண்ணிடுது. நானும் காலோபபந்தோஸ்திர காரிய புத்தி விகாதகிருது, காரிய புத்திய வரவிடாம தடுத்துட்டு. அதனால அதுக்காக நீங்க இது வேற இது வேறன்னு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷத்துக்கு இந்த பூர்வபக்ஷி பிரதான பூர்வபக்ஷி பதில் சொல்றாங்க, நீ சொல்றது ஒத்துக்க முடியாது. ஏன்? சந்தேக ஏவாத்திர விவேகாபாவதஸ்தவ. என்ன சொல்லு, அங்க காரியம் நிஜமாகவே இருந்து காலத்தோடு சேர்ந்து தெரிஞ்சதுனாலே தெரியாம போச்சா, இல்லே காரியமே இல்லாமல் இல்லாததாலே தெரியாம போச்சா? லட் பிரயோகம் லிட் பிரயோகம் பண்ற இடத்துல கிரியையானது காரியத்தோட தெரியலே. வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். ஏன் தெரியல? கிரியையே இல்லைங்கிறதுனால தெரியலையா, இல்ல காலம் சேர்ந்ததுனால அதுக்கு இருந்தும் தெரியலேன்னு சொல்லணுமா? எப்படி தெரியலேங்கிறது வாஸ்தவம். பட் ஆனன்னு சொன்னா காரியம்னு தெரியல, இந்த கிரியை தெரியுது. காரியம் தெரியாம போறது எப்படி? காரியம் இருந்து கால பிரதிபந்தம் ஏற்பட்டதுனாலே தெரியாம போச்சா, இல்லாமலே தெரியாமல் போச்சா? இந்த எப்படி தீர்மானம் பண்றது? இது சந்தேகம்தான். காலோபபந்தம் வந்ததுனால காரியம் தெரியாம போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு விவேகம் இல்லை. நைதத் சந்தேக ஏவாத்ர விவேகாபாவதஸ்தவ. நீ விவேகம் பண்ணி காரியம் இருக்கு காலம் இருக்கிறதுனாலதான் தெரியாம போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணமும் கொடுக்க முடியாது.